உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ரான்ஜெட்கோ செயல்பாடு மற்றும் நிர்வாக திறனை மேம்படுத்திட தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனம் TNBAGCL மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் TNPDCL என 2 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டு இத்துடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இத்துறையின் செயல்பாடுகளை நிர்வகித்திட தனியாக தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனத்தையும் TNGECL அரசு உருவாக்கியுள்ளது. முன் நுகர்வோருக்கு தேவையான சேவைகளை எளிதாகவும் உடனடியாகவும் வழங்கிடும் நோக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மின்னகம் என்னும் மின் நுகர்வோர் சேவை மையத்தின் வாயிலாக பெயர் மாற்றம், புதிய மின் இணைப்பு வழங்குதல் மற்றும் இதர புகார்கள் உள்ளிட்ட 31,41,000 கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டுள்ளது. மாநிலத்தில் புயல், பெருமழை மற்றும் வரலாறு காணாத வெள்ளம் உள்ளிட்ட தொடர் இயற்கை பேரிடர்களால் தேவையான கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதில் சவால்கள் அதிகரித்துள்ளன. அடிக்கடி ஏற்படும் தீவிர வானிலை மாற்றங்கள் அண்மை காலங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் மாநிலத்தின் சில பகுதிகள் ஒரு முழு ஆண்டிற்கான ஒட்டுமொத்த மழையை 24 மணி நேரத்திற்குள் பெற்றுள்ளன. திட்டமிடுதல், முன்னெச்சரிக்கை மற்றும் துயர் தணிப்பு நடவடிக்கைகளை அரசு சிறப்பாக மேற்கொண்ட போதிலும் இத்தகைய காலநிலை மாற்றங்கள் பொதுமக்களின் வாழ்வாதாரம் மற்றும் மாநிலத்தின் கட்டமைப்புகளுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அண்மையில் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் பெரும் சேதத்தை விளைவித்த பெஞ்சல் புயல் 40 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதுடன் பொதுமக்களின் சொத்துக்கள் மற்றும் கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பேரிடரால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக 2000 ரூபாய் மாநில அரசால் வழங்கப்பட்டது. எனினும் தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரண பணிகளையும் மறுசீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்காக கூடுதல் நிதி தேவைப்படுவதால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மாநில அரசு கோரியுள்ளவாறு 6,675 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்திட வேண்டும். டாக்டர் அரவிந்த் பனகாரியா அவர்களின் தலைமையிலான 16வது நிதிக்குழு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த போது நமது கோரிக்கைகள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரித்தல், மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வுக்கு முற்போக்கான கணக்கீட்டு முறைகளை பின்பற்றுதல், மறுபகிர்வு என்ற பெயரில் வளர்ந்த மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துவதை தவிர்த்து அவர்களின் செயல்திறனுக்கு உரிய நிதி பகிர்வை அளித்தல், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் முதியோர் மக்கள் தொகை போன்ற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவை முக்கியமானதாகும். தமிழ்நாட்டின் அறிக்கை குறித்த ஆணையம் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ள நிலையில் நமது அரசால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முற்போக்கான வழிமுறைகளை தற்போதைய நிதிக்குழு பரிந்துரைக்கும் என நம்புகிறோம். இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை 2322 திருக்கோயில்களில் திருப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு திரு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 6,882 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7,133 ஏக்கர் நிலம், கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி 9,681 திருக்கோயில்களில் 5,486 கோடி ரூபாய் செலவில் 21,908 திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருத்தலங்களின் ஒன்றிணைந்த பெருந்திட்டத்தின் ஒரு பகுதியாக 1,770 கோடி ரூபாய் செலவில் 19 கோயில்களில் கோவில் வளாகங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கேரளாவின் கோட்டை மாவட்டத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நினைவு விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களின் மறு சீரமைக்கப்பட்ட நினைவகம் மற்றும் நூலகத்தினை